வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவோர் தமிழ் அண்ட் வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன், மேபி அந்த ஃபஸ்ட் கேண்டில் மட்டும் கீழே இறங்கிட்டு தென் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே கொண்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி மறுபடியும் நான் அந்த லைன் போட்டிருந்தேன் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அந்த லோ லெவலில் பிரேக் பண்ண முடியும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 630 வரைக்கும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு. எகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், தென் எகைன் 630 மந்த்லி சிபிஆர் பர்ஃபெக்டாக ரிஜெக்ட் பண்ணிச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆரோட சென்டரில் போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அது சஸ்டெயின் பண்ண அதுக்கு மேலே பிரேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட கண்டிஷன். நிஃப்டி பாருங்கள், ப்ராப்பராக ஒவ்வொரு தடவையுமே சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ட்டில் போய் ரிஜெக்ட் ஆகி தென் எகைன் ஒரு சப்போர்ட், தென் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகிறோம், தென் எகைன் தென் எண்ட் ஆஃப் டே ஆகிடுச்சு. பட் ஆனால் இது எப்படி நடக்குதுன்னா, மார்க்கெட்டை ஃபால் ஆக விடுறதில்ல. ஓகேங்களா? மார்க்கெட்டை ஃபால் ஆகாமல் விடுறதில்ல. திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈவன் தோ அது கீழே போனால் கூட திரும்ப கொண்டு போய் அந்த லெவலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இதை தான் நான் காலையில் சொன்னேன். ஏன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸில் ஈவன் தோ ஒரு பெரிய ஃபாலாக இருந்தாலும் திரும்பவும் மார்க்கெட்டை கொண்டு போய் பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்ப அதே இடத்துல வச்சுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, நேற்று எந்தெந்த ஸ்டாக்ஸ் பெரிய லெவலில் ஃபாலாக இருந்ததோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பவுன்ஸ் பேக் பண்ணிட்டாங்க. ஈவன் ஹெச்டிஎஃப்சி, கோட்டக், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எஸ்பிஐ நேற்றே கொஞ்சம் மேலே போயிட்டு தான் இருந்தது. தென் எகைன் அது போச்சு. ஓகேங்களா? இது ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசிசி, தென் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு பெரிய லெவலில் நேற்று மாதிரி இல்லைனா கூட ஒரு சின்ன லெவலில் ஒரு சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தது. கிரேசிம்ஸு, ஜி, வோடோஃபோனு, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மட்டும் மேற்கொண்டு மேலே போயிருந்துச்சு. பெரிய லெவல்னா கூட ஒரு 4%, 5% அப்படிங்கிற மாதிரி மேலே போயிருந்தது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மந்த்லி சிபிஆர் உடச்சிட்டா மார்க்கெட்டு அதுக்கப்புறம் இந்த மந்தில் கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை உடைக்க முடியாது. தென் எகைன் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் அதனால தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். நான் காலையிலே சொன்னேன் 20 MA பர்ஃபெக்டாக வந்து அது ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா திரும்பவும் மேலே கொண்டு போயிருக்காங்க. மேலே கொண்டு போனால் கூட நாளைக்கு மார்க்கெட்டு திரும்ப இந்த லெவலுக்கு மேலே போகுதா, அதாவது 848க்கு மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸு. ஓகேங்களா? தென் பேங்க் நிஃப்டி பாருங்களேன். பேங்க் நிஃப்டி பாருங்கள், ப்ராப்பராக நான் சொன்னேன், அதாவது இன்றைக்கி காலைல சொல்லியிருந்தது என்னென்னா, மார்க்கெட்டு ப்ராப்பராக 20 MA ரெஜெக்ட் பண்ணிடுச்சு, அதாவது ரெசிஸ்டன்ட் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்ட்டு. தென் பர்ஃபெக்டாக பாருங்கள், அவங்க கரெக்டாக அதே இடத்துல சப்போர்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு போயிருக்காங்க. ஈவன் தான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணால் மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் ஃபால் எப்போல்லாம் பெரிய ஃபால் ஆகுது திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். திரும்ப எக்ஸாக்ட்லி அந்த லைன்ஸ் பாருங்களேன், இது வரைக்கும் மேக்ஸிமம் போகும். பட் ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 100 MA சப்போர்ட் எடுத்து தென் மார்க்கெட்டை அதோட ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 MAக்கு போக வாய்ப்பு இருக்குது. 20 MA போய் அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணுதா இல்லை மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிஜெக்ட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 5 6 7 நாள் இந்த இடத்துலேயே ஒரு கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஒன்ஸ் அதை ஒழுவாக பிரேக் பண்ணோம், தென் எகைன் இல்லைனா இந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தால் ஒரு பிரேக் அவுட்டுக்கோ பிரேக் டவுனுக்கோ மறுபடியும் வெயிட் பண்ண வேண்டியதான். தென் மேல் கொண்டு கீழ் கொண்டு வருதா, பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது பேங்க் நிஃப்டியில் 5 minutes டைம் ஃப்ரேம் பாருங்களேன். நான் காலையிலே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட லோவை பிரேக் பண்ணணும். நான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த இடத்துல உடைக்கலன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அந்த இடத்துல மந்த்லி சிபிஆர் அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு. தென் அதோட இதில் மேலே போயிருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி சிபிஆரில் சென்டரில் ரிஜெக்ட் ஆச்சு. தென் எகைன் பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ட்டில் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் ஒவ்வொரு லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஜோனு. ஸோ அதனால தான் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வலுவாக போயிருக்கு. தென் எகைன் மறுபடியும் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீ மார்க்கெட்லேயே இந்த லைன் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். இங்கேருந்து உடச்சா இப்படி தான் வரணும், இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் கூட இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் தென் அதுக்கப்புறம் போகணுன்ட்டு நம்ம லைனில் ஒவ்வொரு லைன்லேயுமே பாருங்கள், இது காலையில் கொடுத்த லைன் நீங்கள் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே இந்த இடத்துல இருக்கா சுச்சுவேஷன் இப்படி தான் வரப்போகுது, ஒரு ரிஜெக்ஷன் இருக்கா, ரிஜெக்ஷனில் இருந்து மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா வீக் ஃபுல்லாகவே அது ஹீரோ ஜீரோ அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டு இருக்கனால நிறைய பேர் உள்ளே வரும்போது நிறைய விஷயத்தை யோசிச்சுட்டு வருவாங்க. பட் அந்த ஹீரோ ஜீரோவில் காசை போட்டு லாஸ் பண்ணுறத விட நீங்கள் ஒரு 2 வீக்ஸுக்கோ இல்லை 3 வீக்ஸுக்கோ ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் தெரிஞ்சு தென் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் காலையில் சொன்ன மாதிரி திரும்ப அவங்க கீழே கொண்டுட்டு வருவாங்க. ஃபஸ்ட் கேண்டில் வலுவாக கீழே இறங்குச்சு, தென் அகைன் மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு அது அப்படியே தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக நீங்கள் மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாவே ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நிஃப்டி ஆகட்டும் சரி பேங்க் நிஃப்டி ஆகட்டும் சரி நல்ல வொலாட்டிலாக இருக்குது. வொலாட்டில் இல்லைனா தான் ஆப்ஷன் பையருக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது.
வொலாட்டில் இருந்ததுனாவே நம்ம கரெக்டாக நீங்கள் ட்ரேட் தெரிஞ்சுதுன்னா ஓகே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப இது வரைக்கும் வரும், எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப இது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க முடியும். தென் அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியும், பெரிய லெவலில் இல்லைனா கூட. ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கு வீடியோஸ் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீக்குக்கு இன்கேஸ் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 7-8 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன். தென் அது ஒரு வீக்லி டார்கெட் மாதிரி வச்சாலும் சரி, இல்லை ஒரு சர்டன் டார்கெட் மட்டும் வச்சுட்டு எனக்கு ஈவன் அது 1 or 2 டேஸில் அச்சீவ் ஆனால் கூட சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டை திரும்பவும் எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது புல் ரன் கிடையாது, இது ஒரு கண்ணுக்குட்டி ரன் தான். ஓகேங்களா? ஸோ இது தற்காலிகம் தான். பார்ப்போம் மறுபடியும் அந்த இடத்துல போய் 20 MA சப்போர்ட் எடுக்கிறானா, இல்லை அங்கே போய் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் கீழே இறக்கி விட்றானா அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே போல் இந்த யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறமே மார்க்கெட் எந்த சைடில் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டா வரணும். தென் அதை பார்த்துட்டு இதுக்கு யார் பை பண்ணியிருக்கா, யார் புல் பேக் பண்ணியிருக்காங்களா, இல்லை மார்க்கெட் கீழே விடக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்களா அப்படின்னு டேட்டா வச்சு நம்ம ஒரு அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். மீண்டும் நம்ம நாளைக்கு ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.